காய்ஸ் வணக்கம். வாங்க நாள் 13 எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். மார்னிங்கே சுறுசுறுப்பா 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு நம்ம ப்ரோ வந்தோன்னே அவங்க கூட சேர்ந்து ஜிம்முக்கு போயாச்சு நண்பர்களே. ஜிம்மில் இன்னைக்கு நமக்கு பேக் அண்ட் பைசப் ஒர்க் அவுட் தான். வாங்க நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்கிறேன். பேக்கில் 3 வேரியேஷன் அண்ட் பைசப்பில் 3 வேரியேஷன் நண்பர்களே. இதை தான் நம்ம ப்ரோ நம்மளுக்கு ட்ரெயின் பண்ணாரு. அண்ட் பைசப்பில் ஒயிட் கிரிப் அண்ட் க்ளோஸ் கிரிப்பில், அப்புறம் ஆமர்கல்ஸு. ஒரு வழியாக ஜிம்மில் எல்லா ஒர்க் அவுட்டையும் முடித்தோன்னே அங்கேருந்து கிளம்பி நம்ம கால்பந்து பயிற்சிக்கு வந்தாச்சு நண்பர்களே. அடடா, மார்னிங் ஒரு சில் கிளைமேட்டில் ஃபுட்பால் ட்ரைனிங் பண்ணுறதே ஒரு தனி ஃபீல் தான். டக்குன்னு கிட்ட கட்டி ரெடி ஆகிட்டு அப்பர் பாடிலாம் ஆக்டிவாக தான் இருந்துச்சு. ஸோ லோவர் பாடிக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங்கை பண்ணிவிட்டு ஒரு வேகமான ஓட்டத்தை போட்டேன் நண்பர்களே. அண்ட் ஃபைனலாக ப்ரோ கூட சேர்ந்து ஜாகிங்கை முடித்தோன்னே வித் பால் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ண நண்பர்களே. ஃபஸ்ட்டு பேசிக்கான பாசஸ்ஸு, ஃபஸ்ட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் ஃபஸ்ட் டச் பாசஸ்ஸு, அதை நல்லா எஃபெக்டிவாக பண்ணி முடிச்சக்கப்புறம் ஒரு குட்டி பிரேக்கை போட்டு அடுத்து சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் நண்பர்களே. ஸ்பேஸை ஓப்பன் பண்ணி அண்ட் பால் ரிசீவ் பண்ணி பாஸ். இதை முடிச்ச கையோட கொஞ்ச நேரம் ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு நண்பர்களே. வீட்டுக்கு வந்து வேகமாக பிரெட் ஆம்லேட்டையும் ஓட்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆல்ரெடி லேட்டு, ஸோ அவசரமாக கிளம்பி கையோட சாப்பிட்டுட்டு நம்ம கடமைக்கு ரெடி ஆயிடுச்சு நண்பர்களே. வீட்டிலேருந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்டு வரை நடைய போட்டு ஜம்முன்னு ஜன்னல் சீட்டை பிடிச்சி ஹெட்செட்டை மாட்டின்னு உட்கார்ந்தாச்சு நண்பர்களே. ஒரு 9 மணி நேரத்துக்கு அப்புறம் கடமையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வர வழியில் கொஞ்சம் சுண்டலை வாங்கி சாப்பிட்டுட்டு வழக்கமாக போகிற வழியில் வராமல் குறுக்கு வழியில் வந்துட்டு வர வழியில் முட்டையை வாங்கிட்டு இதோட இந்த விளாகை முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. அடுத்த விளாகில் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக ஜாலியாக இருங்க.